வணக்கம் தமிழ். வணக்கம் அண்ணா. விசிகா மாநாடு. ஆமா, தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுன்னு நடத்திருக்காங்க. ஆமா, பயங்கரமான மாநாடா இருக்கும் போல இருக்கு. ஆமா, தலைவரே பேச விடல, அவங்க பேசல, உள்ளேயே இல்ல. ஓ அப்படியா? ஆமா, ஒரு ரேம்ப் போட்டிருந்தாங்க. அது மதியம்லாம் நான் பார்க்கும்போது ரேம்ப்லாம் போட்டு அப்படியே வந்து, ஏன்னா அவங்க இப்போ வந்து ஆளுங்கட்சியில் வர இருக்காங்க, அமைச்சராக வர இருக்காங்க. அவங்களுக்கு 1500 காவல்துறையை போட்டு பாதுகாப்பு கொடுத்து அந்த மாநாட்டை நடத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஏன்னா நம்மள மாதிரி ஒரு இயக்கம் தானே அவங்களும். தமிழ் தேசிய மாநாடுலே ஒரு கட்டுப்பாடு ஒழுங்கு அப்படி இருக்குமே. அப்படி ஒன்றும் கிடையாது. இந்த மாநாடு வந்து நான் விசிகா மாநாட்டில் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்து ஐயோன்னு வருத்தப்பட்டு அதை பற்றி பேசியிருக்கோம். இதுவும் அதே மாதிரி ஒரு மாநாடாக தான் இருந்துச்சு. சின்ன மேடையாக இருந்தால் கூட பேச விட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நெருக்கடி அவருக்கு கொடுப்பாங்க. ஆமாம், இது பெரிய மேடை தான். நல்லா ரேம்ப்லாம் போட்டு அப்படியே நடந்து போய் அங்கே நின்று மக்கள் பேசுவார். ஏன்னா ஏற்கனவே நமக்கு தெரியும், அண்ணன் வந்து நல்லா பேசக்கூடிய திறமை உள்ளவர். நம்ம கூட வாழ்த்துலாம் கூட சொல்லியிருந்தோம். ஆமாம், அண்ணன் சீமான் அவர்கள் கூட தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்னு தன்னோட வாழ்த்தை பதிவு பண்ணார். இதில் வந்து போகும்போதே அவர் மேலே வழக்கம் போல் இந்த தாவேக்கால துண்டை தூக்கி மூஞ்சில் அடிப்பாங்கல்ல, அது மாதிரி கொஞ்சம் பேர் அடித்தாங்க. அதுக்கப்புறம் 2-3 பசங்க மேலே ஏறி ஒரு கழுத்தில் துண்டை போட்டு வலிச்சாங்க. அவரே வந்து ஒரு பையனை வேற போட்டு அடிச்சு போடான்னு சொல்லி எப்படியோ போய் சேர்ந்துட்டார் மேடைக்கு. அந்த மாநாட்டு தீபத்தை கூட இவர் வன்னியரசு இன்னொருத்தரும் கையை வச்சாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் இறங்கிட நானே பிடிச்சிக்கிறேங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அது ஒரு வழியாக செட்டில் ஆகி அப்படியே தொடங்கிட்டாங்க. சரி, அது தீர்மானத்துக்கு பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா அவரை சுற்றியே ஒரு, அதாவது தூரமாக இருந்தால் கேட்காதா, ஸ்பீக்கர் எதுவும் கம்மியாக வச்சிட்டாங்களா, இன்னும் பிரச்சனை தெரியல, மொத்த பேரும் மேடையில் ஏறிட்டாங்க. ஏறி எல்லாம் செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் நம்ம சொல்கிறோம், தமிழ் தேசியம் அதை வந்து எப்படி கட்டமைக்கணும்னா அடிப்படையிலேருந்து ஒழுங்காக கட்டமைக்கணும். எல்லா செல்ஃபி எடுக்கிறேன்னு சொன்னோன்னே தாவக்க கூட கூட்டணி வச்சோன்னே இந்த பழக்கம் வந்திருக்குமோ என்னமோ தெரியல. அதான், அது இதுக்கு முன்னாடி வந்து இந்த அளவுக்கு இல்லை. சின்ன மேடையில் டப்புன்னு மேலே ஏறிடுவாங்க, அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இது பெரிய மேடை, ஒரு ஒழுங்கோட தான் நடக்கும்னு பார்த்தா இது ரொம்ப மோசமாக ரீல்ஸ் எடுக்கிறது, செல்ஃபி எடுக்கிறதுன்ற என்ன பேச வந்தாரு அப்படிங்கிறத கேட்கல போல. அதான் ஒரு 5-10 நிமிஷம் தான் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் பேசவே உள்ளாங்க. அதுக்கு மூச்சு ஆமாம், மூச்சு திணறி தண்ணி எல்லாம் கேட்டு அதனால வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. கடைசியில் பின்னாடி இருந்த எல்இடி எல்லாம் கழட்டி அது பின்னாடி இதுக்காக சாரம் போட்டுருந்தாங்களே, அது வழியெல்லாம் நுழைஞ்சி இறங்கி தான் அவர் வெளியே போயிருக்காரு. பாவம், அங்கே கூட ஒருத்தர் வந்து செல்ஃபி எடுத்திருக்காரு. இவர் தண்ணி தாக எடுத்து கீழே விழும்போது ஒரு செல்ஃபி, தண்ணி குடிக்கும் போது ஒரு செல்ஃபி, அப்புறம் அந்த கட்ட வழியை நுழைஞ்சு வெளியே போய் அப்பா என்ன ஒடுங்கடான்னு போகிறதுலையும் ஒரு செல்ஃபி. அதனால மொத்தத்தில் இது ஒரு தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு மாதிரி தெரியல. இந்த மாதிரி புதியதாக வந்த, நீங்கள் சொன்ன மாதிரி புது கட்சி அவங்களாம் வந்ததுனால இப்படி ஆயிடுச்சா, இது எப்படி சொல்லி விமர்சிக்கிறதுன்னு நமக்கு தெரியல. இல்லை, தமிழ் தேசிய மாநாடுனா ஒரு கட்டுக்கோப்போட நம்மளோட தமிழ் மண்ணுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தமிழ் இனத்துக்காகவும் உயிர் கொடுத்தவங்களுக்கு நினைவு கூர்ந்து அவங்களோட அகவணக்கம் செலுத்தி அவங்களோட தியாகங்களை பற்றி பேசி அதை வந்து மக்கள்கிட்ட கடத்துறதுக்காக தான் நம்ம தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை வந்து தொடர்ச்சியா எல்லா தலைவர்களும் நடத்தி நம்ம பார்த்துருக்கோம். நம்ம நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமான் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி எடுத்த தலைவர்களோடதாக இருந்தாலும் சரி, இப்படிதான் நம்ம பார்த்துருக்கோம் எத்தனை முறை. இந்த முறை தான் இது வந்து ஒரு சினிமாத்தனமாக ஒரு மாநாடாக மாறிடுச்சோ, இது வந்து இப்படி போனால் வந்து எல்லாருக்கும் இதே பழக்கம் வந்துடும்ல. இப்போ நம்ம அந்த மாதிரி மாற போகிறது இல்லை. தமிழ் தேசியனாலே ஒரு ஒழுங்கு கட்டுப்பாடு, ஒரு ராணுவ அணிவகுப்பு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. அது வந்து இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிற அதுக்கு ஒரு ஒரு அவ பேர் இந்த மாநாடு கொடுத்துச்சோ அப்படிங்கிற ஒரு வந்து ஒரு கவலை நமக்குள்ள இருக்கு. மாநாடு அப்படி முடிஞ்சிச்சு. மாநாடுலாம் ஒரு பக்கம் நடந்திருந்தாலும் இந்த பக்கம் சட்டமன்றத்தில் தினமும் நடக்கிற நிகழ்ச்சிகள் நடந்துட்டு தான் இருக்கு. அதுல இன்னைக்கு வந்து பல் டாக்டர் பிரபு இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு கனிமூலத்துறையே அதோட அமைச்சர் அவர் தான். அது சம்பந்தமா இந்த மண் எடுக்கிறது, மலை எடுக்கிறது, இதை சம்பந்தமா அவர் நிறைய அறிவிப்புகள் வச்சாரு. ட்ரோன் வச்சு அந்த ரீல்ஸும் தொடர்ந்து போட்டுட்டே வந்திருந்தாங்க. நிறைய நடவடிக்கைகள் எடுக்கிறதாவும் செய்திகள் வந்துட்டு இருந்துச்சு. ரீல்ஸா வந்துட்டு இருந்தீங்களா, அது ரீல்ஸா ரியல்ஸா அப்படிங்கிறது போக போக தெரியும். இப்போ இன்னைக்கு வந்து அதிமுகவுல இருந்து எதிர்கட்சிகள் ஒன்று அதிமுகவுல இருந்து கேள்வி கேட்டு எழுப்பினாங்க. இது மாதிரி வண்டல் மண்லாம் அனுமதி தர்றது இல்லை, இது மாதிரி அதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு, அது சம்பந்தமான கேள்வி எழுப்புறாங்க. உடனே அமைச்சர் பிரபு வந்து அவர் வந்து தனக்கு தெரிஞ்ச ஏதாவது
காட்டிக்கணும் இல்லையா? அவர் சொல்றாரு வண்டமன்லாம் விவசாயிகள் திருடிட்டு போறாங்க, நிறைய பேர் திருடிட்டு போறாங்க அப்படின்னு. எடப்பாடியார் அவர் எஞ்சி விவசாயிகளை திருடர்கள்னு சொல்றீங்களா அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. இப்படி வேட்டியில மாட்டி கட்டி திருட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. விவசாயிகள் வேளாண்மைக்காக பயன்படுத்துக்காக அந்த மண்ணை எடுப்பாங்க. அது பெரிய அளவுல ஒரு வீடு கட்டுறதுக்கோ பெரிய பில்டிங் கட்டுறதுக்கோ லாரியா கடத்துறதோ அந்த மாதிரி எடுக்கிறது கிடையாது. அந்த வயலை பண்படுத்தணும், அதை பயன்படுத்துற அளவுக்கு கொண்டு வரணும், அதுக்காக அந்த நாத்து நடுறதுக்கு அதுக்காக வண்டல் மண் கொஞ்சம் பயன்படுத்துவாங்க. இதுக்கு முன்னாடி இருந்து நம்ம கட்டமைப்பு அப்படின்னா ஒரு ஏரி, அதுக்கு கீழே வந்து வயல், மறுபடியும் ஒரு ஏரி இருக்கும். இப்போ இந்த ஏரியில இது வந்து இருக்கிற தண்ணி மதுக்கு வழியா வெளியே வந்து இந்த நிலங்களுக்கெல்லாம் பாஞ்சு மறுபடியும் இன்னொரு ஏரிக்கு போய் சேரும். அப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் அடிச்சுட்டு அங்கே போய் சேரும். அப்போ அந்த மண்ணை திரும்ப எடுத்துட்டு வந்து இங்கே போட்டிங்கன்னா தான் இந்த நிலப்பரப்பு, அதுக்காக தான் மறுபடியும் இங்கே இருக்கிற மண்ணை அதுக்கு மேலே உள்ளதில் போடுவாங்க, அங்கே இருக்கிற மண்ணை இதுக்கு மேலே உள்ளதில் போடுவாங்க. இதுதான் சுழற்சி. இன்னொன்று போய் அந்த மண் வந்து ஒரு ஏரிக்குள்ளே தங்கி இருக்கும்போது அது நுண்ணுயிர் பெருக்கங்கள் அங்கே வந்து ஏற்படும். அதனால அது வந்து மறுபடியும் நிலத்துக்கு போடும்போது அந்த சத்துக்கள்லாம் திரும்பவும் கிடைக்கும், மண் வளமாகும். அப்படிங்கிறதுக்காக தான் விவசாயிகள் எடுக்கிறாங்க. இது மாதிரி நீங்கள் விவசாயிகளை திருடங்களா சொல்றீங்களா, திருடுறன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேள்வி எழுப்பினோன்னா இல்லை நான் வந்து விவசாயிகளை சொல்லலை, மற்றவங்களும் எடுக்கிறாங்கல்ல, குறிப்பா வந்து செங்கல் சூளைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு ஐயா எடப்பாடி வந்துட்டு செங்கல் சூளைக்கு களிமண் தான் பயன்படுத்துவாங்க, களிமண்ணு களிமண்ணே சொல்லிட்டாரா? அவர் வந்து களிமண்ணை தான் சொன்னாரு, களிமண் சொன்னாரு. அது களிமண்ன்றது எல்லாருக்கும் புரிஞ்சுது. அது கூட செம்மண் பயன்படுத்துவாங்க, வண்டல் மண் வந்து விவசாயத்துக்கு மட்டும் தான் பயன்படுத்துவாங்க. களிமண்ன்றது அவங்களுக்கு தெரியல, என்ன இருந்தாலும் அவர் ஒரு விவசாயி, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே. ஆமா, தெரிஞ்சுக்கிற மாதிரி அவங்க சொன்னா பரவாயில்லையே. ஆணவத்தோட திமிரோட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி. சட்டசபையில கன்னி பேச்சு எப்படி பேசணும், எப்படி கேள்வி எழுப்பணும், அதெல்லாம் கூட நீங்க மெதுவாக கத்துக்கிட்டு செய்யுங்க. அங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டு நான் என் மதம் பெருசு, என் மதம் இதை சொல்லி கொடுத்ததுலாம் ஆரம்பிச்சவங்க தான் நீங்க. பாக்கெட்ல யார் போட்டோ இருக்குன்னு ஒரு விவாதம் பண்ணிக்கிட்டீங்க. அதனால இதெல்லாம் போக போக தெரியும் எவ்வளவு பெரிய கேலி கூத்து, எப்படி ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு சட்டசபையை இப்படி ஒரு கேலி கூத்தான இடமா இந்த அரசு மாத்திருச்சுங்கிறத வந்து இந்த 5 வருஷம் நடக்கிற சட்டசபைகள் வந்து அதை தொகுத்து போட்டாலே நல்லா வாங்க சிரிக்கலாம், இந்த மாதிரி சிரிச்சா போச்சு, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நடத்தலாம். இது இப்படி இருக்கும்போது ஏற்கனவே காக்ரோச் மாதிரி இருக்காங்க இந்த படித்த வேலையில்லாத இளைஞர்கள்லாம் நம்ம நாட்டோட வந்து கரப்பாம்பூச்சிகள்னு வந்து நீதிபதிகள் சொன்னதுனால ஒரு கட்சி உருவானதை நம்ம பார்த்தோம். அது ஒரு பெரிய போராட்டத்தை இது பண்ணி கல்வி அமைச்சரையே வந்து அந்த இதுலேருந்து ராஜினாமா பண்ணுற அளவுக்கு அந்த போராட்டம் போச்சு. இதுக்கு நடுவில் இப்போ சுதந்திர தினத்தில் ஐயா மோடி அவர்கள் பேசும்போது திமாகி நக்சல் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா இன்டலெக்சுவல் நக்சல். இதுக்கு முன்னாடி இருந்த நக்சல்ஸ் வந்து ஆயுதம் ஏந்தி போராடினாங்க, அவங்களெல்லாம் நம்ம வந்து இது பண்ணிட்டோம். இவங்க வந்து இன்டலெக்சுவல் நக்சல், இவங்களுக்கு வந்து இவங்க அறிவாயுதம் ஏந்தி போராடுறாங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஆனா இன்னொன்னு என்னன்னா முதல்ல அடிப்படை நக்சல் அப்படின்னா என்னங்கிறது நகர்ப்புற நக்சல்னு ஒரு வார்த்தை இப்போ வந்து இன்டலெக்சுவல் நக்சல். ஆமா, நக்சல்ங்கிறது வந்து ஒரு ஊரோட பேரு தான். நக்சல் பாரிங்கிறது ஒரு ஊரோட பேரு, அது வெஸ்ட் பெங்கால்ல இருக்குது. அங்க இருக்கிற அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் வந்து அங்க இருக்கிற பண்ணையார்களுக்கு எதிராக போராடினாங்க. அதாவது ஒரு போராட்டத்துக்காக தொடங்கப்பட்டது தான் அது. அது வந்து யாரையும் வந்து ஒரு தீவிரவாத இயக்கமோ ஒரு கேங்ஸ்டரோ இல்லை வந்து இந்த ட்ரக்ஸ் கடத்துறதுக்கோ கடத்தல்வாதிகளோ இது மாதிரியான ஆட்கள் இல்லை. உழைக்கும் மக்களுக்கான வர்க்க போராட்டத்துக்கு பங்கெடுத்தவங்க போராளிகளாக உருவானாங்க அங்க. அப்போ வந்து நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னே புரியல. அப்போ அந்த போராளிகளை கொச்சப்படுத்துறீங்களா, இப்போ போராடவே கூடாதுன்னு சொல்ல வரீங்களா, இல்லை நீங்க தான் சரியில்லை, உங்களுக்கு எதிரான ஒரு போராட்டம் வந்துடக்கூடாதுங்கிறத நீங்களும் முன்னாடி சொல்றீங்களா? இந்த மாதிரி பல கேள்விகள் இதுல வந்து வருது. இப்போ நீங்க வந்து இன்டலெக்சுவல் நக்சல்ஸ் தான் சொல்ல வரீங்க, அது ஹிந்தியில சொல்றீங்க திமாகி நக்சல்ஸ்ன்னு. இப்போ வந்து நீங்க செய்யற தவறுகளை சுட்டி காட்டுறதுக்கு இன்டலெக்சுவலா நாங்கெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி மத்திய அரசோ பாஜகவோ ஒரு தப்பு செய்யுது அதை எடுத்து சொல்றாங்க அப்படின்னா அவங்கள வந்து நக்சல் தீவிரவாதிகள்னு அடையாளப்படுத்தி உங்களை ஒழிச்சிருவோன்னு மிரட்ட வரீங்களா? ஆயுதம் எடுத்து போராடினவங்க தான் நீங்க தீவிரவாதிகள் நக்சல்னு சொல்லி ஒடுக்குனீங்க. அறிவாயுதம் எடுத்து அறிவார்ந்து நாங்க கேள்வி கேட்கும் போதும் எங்களையும் நக்சல் முத்திரை குத்துறதுக்கு இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறீங்களா? அப்போ வந்து உங்க நோக்கம் என்னவா இருக்கு? உங்களுக்கு எதிராக யாருமே பேசக்கூடாது, நீங்க என்ன வேணா செய்யலாம், எதை வேணா புதுசாக கொண்டு வரலாம், யாரை வேணா வச்சுக்கலாம், யாரை வேணா கொல்லலாம், யார் வேணா இருக்கலாம், யாரை வேணா நீங்கள் வந்து இல்லாமல் ஆக்கிடலாம், இவங்களுக்கு வீடு கொடுக்கலாம், இவங்களுக்கு வீடை இடிக்கலாம், இந்த மாதிரி நீங்கள் எது வேணா செய்யலாம். ஆனால் அதுக்கு எதிராக வந்து சிந்திச்சு பேசிடக்கூடாது அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு சர்வாதிகாரம், எவ்வளோ பெரிய ஒரு
ஒரு கொடுங்கோன்மை அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இதையே தான் இங்க திமுக அரசு முன்னாடி செஞ்சுச்சு. இப்போ தாவேக அரசும் அதே செய்யுது. இப்போ நீங்க அங்க நக்சல் பத்தி பேசுறீங்க இல்லையா, இங்க திண்டுக்கல்ல அந்த குஜிலியம்பாறை இடத்துல கம்யூனிஸ்ட் கட்சியில யாரெல்லாம் இருக்காங்க, தீவிர கம்யூனிஸ்ட்ல யாரா இருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட்டை வந்து இந்த தாவேக அரசு இந்த நாள் எடுத்திருக்காங்க. இது எல்லாம் ஒத்து போற மாதிரி நமக்கு தோணுதா? அங்க பாஜக என்ன செய்யுதோ அதுதான் தாவேக இங்க செய்யுது. அங்க அமித்ஷா தலைவரா இருக்கிற தென்மண்டல கலந்தாய்க்கு இங்க நம்ம தலைவரா நம்ம முதல்வர் விஜய் இருக்கிறாரு. அப்போ பாயாசமும் பாசிசமும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. இது பாசிசம் கொடுத்த பாயாசம் மாதிரில இருக்கு. ஆமா, இது வந்து எங்க போய் முடியுங்கிறது வந்து மக்கள் பார்ப்பாங்க. இதுக்கும் இவங்கெல்லாம் ஒரு கதை கட்டுவாங்க. அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கும் சில முட்டு பாய்ஸ் இருப்பாங்க. அதனால எல்லாத்துக்கும் முட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, அதை முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு 8 கோடி ரூபா ஒதுக்கிருக்காங்க. அதான் வாழை மரத்துக்குன்னு சொன்னாங்க. ஆனா சட்டமன்றத்திலேயே முட்டு கொடுக்குறதுன்ற பேர் வேணாம். ஏதோ அது என்னவோ அன்பார்லிமெண்ட் வேர்டு மாதிரி முட்டு கொடுக்கறது இந்த காலங்காலமா தான் இருக்குது. வீடு கட்டும்போது முட்டு கொடுப்போம், மரம் வந்து கீழே சாஞ்சி போச்சுன்னா காத்துல முட்டு கொடுப்போம், அதெல்லாம் முட்டு கொடுக்கலாம். ஆனா நீங்க கொடுக்குற முட்டு வந்து பெரிய முட்டா இருக்கு, வித்தியாசமாவும் இருக்கு. அந்த முட்டு கொடுக்குற ஆளுக்கு பேர் தான் முட்டாள். நிறைய முட்டாள் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது வந்து இந்த முட்டு கொடுக்குறவங்களுக்குலாம் நம்ம சொல்றது ஒன்னே ஒன்று தான். அங்க பிஜேபி என்ன செய்தோ அதையே இங்க தாவேகா தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம கண்கூடா பாக்குறோம். அதோட விளைவு எப்படி இருக்கும்னா, இதுக்கு முன்னாடி இந்த திமுகவும் அதிமுகவும் அங்க ஒரு கூட்டணியில் இருப்பாங்க, உறவுல இருப்பாங்க. இங்க வந்து அதை எதிர்த்து பேசுவாங்க. அதுக்கு எதிராக தான் நாங்க நிக்கிறோம், நீட்டுக்கு எதிராக நாங்கள் போராடியே தீர்வோம்னு நீங்க சொல்லுவாங்க. அங்க போய் ஒண்ணுமே பேச மாட்டாங்க. ஏதாவது ஒரு இதுக்கு வந்து எதிராக வாக்களிக்க வேண்டிய இடத்துல வெளிநடப்பு செஞ்சிருவாங்க. ஆனா வெளிநடப்பு செய்யறதே அவங்களுக்கு ஆதரவு தான். 100 பேர் இருந்தா 51 பேர் வாக்களிச்சா பெரும்பான்மை. நீங்க 30 பேர் வெளியே வந்துருவீங்க, 40 பேர் வந்துருவீங்கன்னா இப்போ பெரும்பான்மைக்கு 51 பேர் தேவையில்லை. அவங்களுக்கு 30-35 பேர் இருந்தாலே பெரும்பான்மையை நிரூபிச்சிடலாம். அப்போ அதுக்கு வழிவகை செய்யறது தான் இந்த வெளிநடப்பு. இதை தான் இதுக்கு முன்னாடி இந்த அரசுகள் செஞ்சுட்டு இருந்துச்சு. இந்த அரசு இன்னும் ஒரு படி மேலே போய் அவங்க செய்யறதையே அப்படியே இந்த டப்பிங் படத்துல ஏற்கனவே விஜய் அவர்கள் நடிக்கும் போது அதே சீன் இங்க வச்சிருவாங்க. இப்போ இந்த சீன்ல யார் வைக்கிறாங்கன்னு தெரியல. எல்லா சீனும் ஒரே மாதிரி இருக்கு. பிஜேபி சீனும் தாவேகா சீனும் ஒரே மாதிரி இருக்குது. ஒரே டைலாக், ஒரே கேமராமேன். ஒரே பாஜக அரசுக்கு எல்லாமே ஒரே தேர்தல், ஒரே நாடு, ஒரே சட்டம், எல்லாமே ஒன்னா அது ஒரே ஸ்கிரிப்ட். ஆமா, அதனால இதுவும் அதே மாதிரி இருக்கு. ஆர்டிஸ்ட் மட்டும் டிஃப்ரெண்ட். அங்க ஒரு தலைவர், துணை தலைவர். ஆமா, இங்க ஒரு ஆர்டிஸ்ட். அதனால கோக்ரஜ் ஜனதா பார்ட்டி கட்சி தலைவர் வந்து ஒரு சொல்லியிருக்காரு, அரசு பள்ளிகள்ல கல்லூரிகள்ல ஏன் அமைச்சர் எம்எல்ஏ கூட பிள்ளைங்க ஏன் படிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து முன் வச்சிருக்காரு. ஆமா, இதை கேட்டால் நமக்கு ஒரு ஞாபகம் வரும். இதை தான் தொடர்ச்சியாக எல்லா தெருக்கள்லையும் எல்லா வீதிகள்லையும் நாம் தமிழர் கட்சியோட தலைவர் எங்க அண்ணன் சீமான் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு வந்தார். பல ஆண்டுகளா பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. ஆமா, இது வந்து எதுக்காக நான் பேசுறேன் அப்படிங்கிறதையும் அவரே சொல்லியிருக்காரு. இதுதான் சீர்திருத்தத்துக்கு வழிவகுக்கும். அரசு துறைகள் சீர்கெட்டு கிடக்கிறத நம்ம பார்க்குறோம். அதை சீர்திருத்தணும்னா அந்த துறையில இருக்கிறவங்களே அதை பயன்படுத்தணும். முதல்ல நீங்க வந்து துறையை உருவாக்குவீங்க, நிர்வகிப்பீங்க, அதுக்கு தலைவராக இருப்பீங்க. ஆனா அந்த துறையை நீங்க பயன்படுத்த மாட்டீங்க. சாமானிய மக்கள் தான் பயன்படுத்தணும். உங்களுக்கு வேணும்னா அதை விட வசதியா இருக்கிற ஒரு இடத்துக்கு ஓடிடுவீங்க. அப்படிங்கிறத ஒழிச்சு அரசியல் ஆட்சி அதிகாரத்துல இருக்கிற அந்த ஆட்சி நிர்வாகத்தை நடத்துற அந்த தலைவர்கள் வந்து உடம்பு சரியில்லைன்னா தனியார் மருத்துவமனைக்கு போறாங்க. அப்போ அவங்க நடத்துற அரசு மருத்துவமனை எப்படி தரமா இருக்கும்? அவங்க நடத்துற அந்த பள்ளி, அவங்களோட பிள்ளைங்கள் தனியார் பள்ளிகள் படிக்கும் போது அரசு பள்ளிகள் எப்படி தரமா இருக்கும்? இந்த கேள்விகளை வந்து தொடர்ச்சியா எல்லா மேடைகள்லயும் அவர் எழுப்பியிருக்காரு. தேர்தல் பரப்புரைகள்ல காணொலியாவே போட்டு அதை விளக்கி எல்லாமே சொன்னாரு. அதனால புதுசா புரட்சின்னு பேசுற இந்த கட்சிகள் எல்லாம், இந்த தலைவர்கள் எல்லாம் அதே அரசியலை அவர் சொன்ன அதே கருத்துக்களை எடுத்து பேசுறத பார்க்கும்போது இதுதான் தேவை, இதுதான் சரியானது அப்படிங்கிறது வந்து மீண்டும் மீண்டும் உறுதிப்படுது. அதனாலையும் சீமானன் அவர் சொன்ன கருத்தை வந்து அந்த அரசியலை தாண்டி கடந்து போயிட முடியாது அப்படிங்கிறது. நீங்க தனி மனிதரா அவர் மேல விமர்சனங்களை வைக்கலாம், பொய்ய அள்ளி கொட்டலாம், விமர்சனங்களை அள்ளி கொட்டலாம், அவதூறு அள்ளி தெளிக்கலாம். ஆமா, ஆனா அவரோட சிந்தனைக்கும் அவர் எடுத்து வச்ச அந்த கொள்கைக்கும் யாரும் வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது. அதை விலகிட்டும் நீங்க ஒரு அரசியலை செய்ய முடியாது. அதான் இதுல நமக்கு புரியுற உண்மை. இது தொடர்ச்சியா எல்லா இடத்துலையும் பிரதிபலிக்கும். நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் பேசிய அத்தனை கொள்கைகளும் எல்லா அரசியல் கட்சிகளிலும் பிரதிபலிக்கிறதை நம்ம பார்க்க தான் போகிறோம். அதில் ஒன்று தான் வந்து இந்த காவல்துறைக்கு இந்த கேமரா வைக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து தொடர்ச்சியாக இருக்குது. அதை பற்றி நம்ம பேசுவோம். தொடர்ந்து இணைப்பில் இருப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.